Hello, Charles sir. Hello. हमने केक जाना है दुनिया समय केक दा அண்ணா கேக்குது. Okay. Hello, Charles sir. Hello. Sir, good evening. Hi. Hello, voice கேக்குதா? கேக்குது. Can you listen? Clear. Okay, my voice is clear? Yeah. Yes. Okay. Good evening, sir. Welcome to the IA Drive. The video clear? Yeah. Super sir. Okay. Good evening. Good evening. Voice and video clear? Yes sir, pakka. Okay, thank you. Sir, welcome to our IA group. So, good evening everyone. என் பேர் வந்து சார்ல்ஸ் எட்வின், சென்னை தாம்பரத்தில் இருக்கேன். Thank you so much. இன்வைட் பண்ண சௌமியா இன்னொரு நபர்கள் இன்வைட் பண்ணாங்க. Thank you so much. முக்கியமா உங்களுக்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சி இப்படிப்பட்ட ஒரு கரன்சி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸா இருக்கும் டெஃபினட்டா. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு நியூ சப்ஜெக்ட்மே வந்து லேர்ன் பண்றது 10 years பேக். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலை. எல்லா ஒரு விதமான டெக்னாலஜியுமே இந்தியா பொறுத்த வரையிலும் ரீச் ஆகுறது வந்து ஒரு 10 years ஆகும். ஸோ இதுவும் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் வந்து கிரிப்டோ கரன்சினா என்னன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம், பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்களுடைய கேள்விகள் நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறமா உங்களுக்கு வந்து கடைசியில நீங்க உங்களுடைய கேள்விகள் நீங்க கேட்கலாம். பேசிக், அதாவது வந்து கிரிப்டோனா என்ன, கிரிப்டோ கரன்சி என்பது என்ன, கிரிப்டோவோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அதை 2 டாபிக் மட்டும் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். கிரிப்டோன்றது வந்து ஒரு பெரிய வேர்ல்டு. அதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து நீங்க கத்துக்கணும்னா இன்னைக்கு இந்த 40 minutes வந்து உங்களுக்கு போதாது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கிரிப்டோ கரன்சினா என்ன? கிரிப்டோ என்பது அதாவது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று, ஒரு கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பொருள், கண்ணால் பார்க்க முடியாத ஒரு கரன்சி. ஸோ கரன்சினா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியன் கரன்சி இருக்கு, யூஎஸ் டாலர் இருக்கு, அப்புறம் வந்து கிரேட் பிரிட்டன் பவுண்ட் இருக்கு, யூரோ இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கண்ணால நீங்க பார்க்க முடியும். அது ஒரு அந்த நாட்டுடைய எல்லா விதமான அத்தாரிட்டி இருக்கும் இல்லையா? இதுதான் கரன்சி, உங்களுக்கு தெரியும். பட் கிரிப்டோ கரன்சி என்பது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அது ஒரு கரன்சி. சரி, இப்போ இது வந்து எப்படி இது உலகத்துல வந்ததுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பழைய காலத்துல இந்த பண்டமாற்று முறை வந்து இருந்தது இல்லையா? உங்ககிட்ட அரிசி இருந்தா பருப்பு இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க பருப்பு வாங்கிக்கலாம். இதுதான் வந்து ஒரு காலத்துல இருந்தது. அது படிப்படியா வந்து இப்போ நம்ம எல்லார் கையிலையும் கரன்சியா வந்தது, காயின்ஸா வந்தது. அதுக்கப்புறம் இப்போ டெக்னாலஜி நிறைய மாறி இப்ப நம்ம வந்து வேலட் டு வேலட், அதாவது வந்து இந்த போன்பே, கூகுள் பே, இது மாதிரி நம்ம வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றோம், நெஃப்ட் பண்றோம். ஸோ இது மாதிரி வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ கிரிப்டோ கரன்சிக்கும் நம்ம கிட்ட இருக்கிற பிசிக்கல் கரன்சிக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி என்பது நீங்கள் கண்ணால பார்க்க முடியாது. அது வந்து நியூமரிக் வேர்ட்ஸ்ல, நம்பர்ஸ்ல வந்து ஆட் பண்ணி இருக்கிறது தான் கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சியோட ஆரம்பம் வந்து ஏறக்குறைய ஒரு 10 years பேக் வந்து 2009 அந்த வாக்குல தான் இது வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கரன்சி இருக்குன்னா, இந்தியன் கரன்சி இருக்குன்னா, பேங்க்கு என்ன செய்யறாங்க, பணத்தை கொண்டு வந்து இந்த பேங்க்ல ஃபில் பண்றாங்க, ஏடிஎம்ல ஃபில் பண்றாங்க. தென் நம்ம போயிட்டு வந்து பணத்தை எடுத்துக்கிறோம் இல்லையா? இதுதான் நடக்குது. பட் இப்போ அங்க ஒரு கரன்சி இருக்கு. அந்த கரன்சி எப்படி இருக்கு? பிசிக்கலா இருக்கு. அந்த கரன்சி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அங்க இருந்து என்ன பண்றாங்க, கொண்டு வந்து அந்த பேங்க்கு வந்து அதை வந்து ஃபில் பண்றாங்க. இதுதான் நீங்க கண்ணால நீங்க பார்த்திருப்பீங்க. பட் கிரிப்டோ கரன்சி என்பது எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னு கேட்டா,
இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டுன்றது வந்து ஒரு கரன்சி இருக்கு, அது கண்ணால் பார்க்க முடியாது, அது நம்பர்ல இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் நியூமரிக் வேர்ட்ஸ்ல இருக்கு. இதுதான் கரன்சி. இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த கரன்சியை வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த கரன்சி எப்படி வந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு தான் வந்து இந்த பிளாக் செயின் என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜி இதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு கரன்சி வந்து ஒரு பிசிக்கலா இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு பயன்படுத்துறோம். பட் இந்த கிரிப்டோ கரன்சில எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வயர் டிரான்ஸ்ஃபர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இங்க பயன்படுத்துறாங்க. இந்த டெக்னாலஜி எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா, இப்போ இந்த டெக்னாலஜி வந்து கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணமே இது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து உருவாக்கப்படவில்லை. இது வந்து சத்தோஷின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரால் உருவாக்கப்பட்டதுதான் இது. சரி, எதுக்காக அவர் உருவாக்கப்பட்டாரு, ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சியோட உருவாக்கப்பட்டதனுடைய மிக முக்கிய காரணம் என்னன்னா, நீங்க வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்கு. இந்த 10,000 வந்து உங்களுடைய ரிலேட்டிவ் யாருக்காவது உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தா நீங்க என்ன செய்யணும், நீங்க இன்னொரு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அப்ப என்ன நடக்குது, அங்க ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு செகண்ட் அமௌண்ட் என்ன பண்றாங்க, பேங்க்ல குடிச்சிடுறாங்க. ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறீங்க, 3 டைம்ஸ்னால நீங்க பணம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4th டைம் வந்து ஃபைன் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ என்ன நடக்குது, கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நம்ம பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு 10 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சிருக்கீங்கன்னா நீங்க ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து கவனிச்ச ஒரு பர்சன் என்ன பண்ணாரு, ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தார். இந்த டெக்னாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் நமக்கு வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க இந்தியாவில் இருக்கீங்க, ஒருத்தர் வந்து யூஎஸ்ல இருக்கிறாரு, ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு, ஒருத்தர் லண்டன்ல இருக்காருன்னு. இப்போ இங்க 4 பேருக்கும் நீங்க பணத்தை வந்து பிசிக்கலா இப்போ நீங்க வந்து டாலர் டு இந்தியால இருந்து வந்து வேற கரன்சி, அப்புறம் வந்து கிரேட் பிரிட்டன் பவுண்ட், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு கண்ட்ரியும் உங்களுக்கு ஒரு டாக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ என்ன செய்யுது, உங்ககிட்ட இருந்து பணம் டாக்ஸா பிடிக்கப்படுகிறது. இந்தியாவில இருந்து யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தா இந்தியா அங்க ஒரு டாக்ஸ் இருக்கு, இங்க ஒரு டாக்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட டாக்ஸ். ஆனா இந்த டெக்னாலஜி எப்படின்னா பிளாக் செயின் என்று சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின்ன்றது வந்து என்னன்னா, ஒரு பாக்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரெயின் பெட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு கரன்சி இருக்கு, இந்த கரன்சி வந்து இந்த டெக்னாலஜி வழியா எல்லா இடத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கு, சிம்பிளா சொல்ல போனா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலே இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க, ஒரு இந்தியாவில இருக்காங்க, அங்கிருந்து ஒரு 100 crore நீங்க ஷேர் பண்ணனா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நீங்க ஷேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ஆரம்பம் இருந்தது. சோ அப்ப என்ன நடந்தது, இதுல என்ன பெனிஃபிட், இப்போ ஒரு கரன்சி வந்து டெவலப் ஆகுதுன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு தேவை இருந்தாலும் அதை வாங்குவாங்க இல்லையா. இப்போ கோல்டுனா எல்லாருக்கும் தேவை. ஸோ கோல்டு வந்து அதனுடைய தேவை இருக்கிறதுனால நம்ம கோல்டு வாங்குறோம், அதனால அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த கரன்சி எப்படி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், இது யாருக்கு தேவைப்படுது, மெயினோட சோர்ஸ் என்னன்னா விதவுட் டாக்ஸ், கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நடந்தது, இதுக்கு முன்னாடி இருந்து நடந்தது. அதனால என்ன நடந்ததுன்னா, நிறைய பேர் டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சோம், நிறைய பேர் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஸோ இது வந்து என்னன்னா, முக்கியமா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை விட வெரி சேஃப் அண்ட் செக்யூர். அதுதான் இந்த டெக்னாலஜி. இப்போ நீங்க ஆரம்பத்துல வந்திருக்கிறதுனால இது உங்களுக்கு வந்து சரியா புரியாம இருக்கலாம். பட் நீங்க நாள்பட இந்த கரன்சிக்கு, இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ள வரும்போது அப்பதான் உங்களுக்கு இதனுடைய ஃபுல் விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ அப்ப இதனுடைய தேவை என்னன்னா, மக்களுக்கு வந்து எளிமையா உலகத்துல இருக்கிற யாருக்கு வேணாலும் இந்த டெக்னாலஜி, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் வந்து டீசென்ட்ரலைஸ். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து உலகத்துல எந்த ஒரு நபருக்கும் இதை ஈஸியா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், 1 செகண்ட் போதும். ஸோ அதனால இது மக்கள் வந்து நிறைய பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, இது வந்து இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது வந்து பிசிக்கலா நீங்க பார்க்க முடியாது. இந்த கரன்சி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த கிரிப்டோ கரன்சில இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய கிரிப்டோ கொண்டு வந்தது. அதுதான் நம்பர் 1 கரன்சி பிட்காயின். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிட்காயின் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான காயின்ஸ் வந்து இது உள்ள வந்திருக்கு.
ஸோ இதுக்கு வந்து இன்னும் உள்ள நிறைய போனா நிறைய பெரிய சப்ஜெக்ட். இதுல மைனிங் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அப்புறம் டீசென்ட்ரலைஸ்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. கிரிப்டோ கரன்சினா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ கிரிப்டோ கரன்சியோட யூசர்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இது மக்கள் நாளடைவில் அதிகமாக பயன்படுத்த போறாங்க. ஒரு பொருள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு, அது வந்து ஒரு லிமிட்டட் கரன்சி மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரே பொருள் தான் அதுக்கு அது, அதாவது வந்து ஒரு கவுண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh கிரிப்டோஸ் இருக்கு, அதுக்கு மேல கிடையாது. அந்த 1 lakh கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு உலகத்துல ஏறக்குறைய 800 கோடி மக்கள் இருக்காங்க. 800 கோடி மக்களும் அந்த 1 lakh கரன்சியை வாங்கும்போது அதோட வேல்யூ என்ன ஆகும்? டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு ஒரு 10% பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த கிரிப்டோ கரன்சி பற்றின ஒரு அவேர்னஸ் இருந்ததுனால அந்த கிரிப்டோ கரன்சி நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர் என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க கேட்டா, இப்போதைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய எல்லா பிசிக்கல் கரன்சி, அதாவது ரூபா நோட்டு, காயின்ஸ் ஒரு 10 வருஷத்துல காணாம போகுது. அப்ப யாருக்கிட்ட எல்லாம் கரன்சி, கிரிப்டோ கரன்சி வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த டிரான்சாக்சன் பண்றாங்களோ, அவங்க தான் மிகப்பெரிய அளவில் பெரிய பணக்காரரா மாற போறது. இதுதான் வந்து நாளை ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் உங்களுக்கு புரிஞ்சது? கிரிப்டோ கரன்சி ஒரு பெரிய டாக்ஸ் கிடையாது. அப்போ இது வந்து நீங்க கேட்கலாம், இது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் தானே, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம தானே நம்ம பண்றோம், அப்போ வந்து அது இல்லீகல் தானே? டெஃபினட்டா உண்மையே சொல்ல போனா இது இல்லீகல் தான். ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கடந்த அதாவது வந்து பிட்காயின் ஆரம்ப காலத்திலேயே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில நிறைய பேர் பண பரிமாற்றம் செஞ்சதுனால கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் போகல, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு லாஸ். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு, அப்போதுல இருந்து பிட்காயின் யூஸ் பண்ணக்கூடாது, இந்தியாவில் பேண்ட், மலேசியாவில் பேண்ட், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரில பேண்ட், அது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் இல்லை. ஸோ இதனால மக்களுக்கு அந்த விஷயம் தெரியாததுனா. ஆனா இன்னொரு விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா, பிட்காயினோட பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த டிரான்சாக்சன் நடந்துகிட்டே தான் இருந்தது. அதை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. வெரி சிம்பிளா சொல்ல போனா, கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கவர்மெண்டால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா எல்லா கண்ட்ரியுமே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை இவங்களும் அடாப்ட் பண்ணிட்டு இவங்களும் அதுல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க வழிக்கு கவர்மெண்ட் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க வரலன்னா மிகப்பெரிய லாஸ். ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னா, டெஃபினட்டா ஃபியூச்சர் கிரிப்டோ கரன்சி, மக்கள் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ண போறாங்க. கரன்சி இப்போ வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுல என்ன இருக்கு, இப்போ இதை நம்ம கிரிப்டோ கரன்சி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா, கிரிப்டோ கரன்சி மூலமா இதனுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி ஆரம்பத்துல யாரெல்லாம் இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து பல ஆயிரம் கோடிகள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிச்சாச்சு. இது வந்து பியூர்லி ஒண்ணு வந்து டிரான்சாக்சன் பண்றாங்க, செகண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்தது இந்த கிரிப்டோ கரன்சி இந்த ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சில கொண்டு வந்துட்டாங்க. இப்ப உலகத்துல இருக்கிற பல ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. இப்போ வந்து யூஎஸ்ல நாஸ்டாக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, இந்தியாவுல இருக்கு, யூஎஸ்ல இருக்கு, யூகேல இருக்கு. இந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் அந்தந்த நாட்டுடைய ஸ்டாக்ஸ் வந்து இந்த பங்கு சந்தைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்ததுனால வேர்ல்டு வைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இந்தியாவுடைய ஸ்டாக், இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்தியாவுடைய ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க, யூஎஸ்ல இருக்கிறவங்க யூஎஸோட ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க. இது மாதிரி அந்தந்த நாட்டு மக்கள் அந்தந்த நாட்டு ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க. பட் கரன்சி என்பது வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு. இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா டீசென்ட்ரலைஸ்டு இருக்கிறதுனால உலகத்துல இருக்கிற எல்லாரும் வாங்கும்போது இதனுடைய வர்த்தகம், இதனுடைய வியாபாரம், இதனுடைய பிசினஸ் வந்து எப்படி இருக்குன்றது வந்து நீங்க இமேஜினே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சியில இந்த கிரிப்டோ கரன்சி இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இதுல நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு கிரிப்டோ கரன்சினா என்னன்றது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இந்த கிரிப்டோ கரன்சி நான் என்ன செய்யணும்னா, நீங்க இந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தலாம். இப்போ அமேசான், அப்புறம் வந்து பிட்மார்ட், இந்த மாதிரி இன்டர்நேஷனல் மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் கொடுத்து நீங்க ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கிக்கலாம்.
அந்த அளவுக்கு பிட்காயின் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு, மக்கள்கிட்ட வந்து புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க யூஎஸ்ல, அப்புறம் யூகேல, யூரோப்பியன் கண்ட்ரியில, அமெரிக்கன் கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து மிக சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுறாங்க. அப்போ இந்த பிட்காயின் வந்து இன்னைக்கு ஒரு காயின் மட்டும் கிடையாது. இந்த பிட்காயின் மாதிரி இன்னொரு விஷயம் தெரியும். அப்ப இந்த பிட்காயின் யார் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அவர் கவர்மெண்ட் கொண்டு வரல. சிம்பிளா சொல்ல போனா இது ஒரு தனிப்பட்ட நபர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள். அதுக்கு நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அதுக்கு மைனிங் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு. இப்போ அதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இதை மட்டும் நீங்க கத்துக்கங்க. இதுக்கு வந்து என்னன்னா, நீங்க கூட ஒரு காயினை வந்து இந்த உலகத்துல கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ ஆனா இந்த உலகத்துல பெரிய பெரிய பணக்காரர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரியான காயின்ஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த காயின்ல வந்து இப்போ பெஸ்ட் நம்பர் 1 காயின்ஸ் சொல்ல போனா பிட்காயின், செகண்ட் எத்திரியம்னு ஒரு காயின் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து லைட் காயின் ஒரு காயின் இருக்கு, அப்புறம் பினான்ஸ் காயின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான காயின்ஸ் இருக்கு. நீங்க காயின்ஸ் வந்து நீங்க யூடியூப்ல அல்லது கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காயின்ஸ்ல வந்து பிட்காயின் இன்னையோட ரேட் வந்து ஆக்சுவலி 2009ல ஒரு பிட்காயினோட பிரைஸ் வந்து, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லிமிடெட் பிட்காயின்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க, அதுக்கு மேல பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1 லட்சம் எக்ஸாம்பிள், ஒரு 1 lakh காயின்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த காயின் வந்து அப்போ ஆரம்பிக்கப்படும் போது ஒரு நாட் ஈவன் $1, அதுதான் அதனுடைய பிரைஸா இருந்தது. ஆனா இப்போ ஒரு பிட்காயின் வாங்கணும்னா 50 லட்சம் வரைக்கும் வந்து ஒரு போன வாரத்துல இருந்தது. பட் இப்போ வந்து ஒரு சின்ன டம்ப் ஆயிருக்கு மார்க்கெட்ல. ஸோ அதனால வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 30 லட்சத்துக்கு வந்துருக்கு. நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நினைக்கிறேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பத்துல பிட்காயின் வாங்கி, இந்த பிட்காயின் அந்த சொன்ன இல்லையா, அந்த கிரிப்டோ கரன்சி, அதுல மெயினா பிட்காயின் வாங்கி வச்சிருக்கு. 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு நினைக்கிறேன், ஒரு ஆயிரக்கணக்கான பிட்காயின்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா அந்த காயின் வந்து வாங்கினதோட மறந்தாச்சு. ஏன்னா அப்போ வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு $100 வாங்கியிருக்காரு. ஆனா வாங்கி மறந்துட்டாச்சு. ஆனா இப்போ ரீசன்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடினா ஒரு 6 months பேக், அப்போ ஒரு பிட்காயினோட பிரைஸ் வந்து 27 லட்சம் இருந்தது. ஒரு பிட்காயினோட பிரைஸ் 1000 பிட்காயின் வந்து கணக்கு போட்டா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலி அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் மறந்தாச்சு. பட் அப்புறமா அதை கண்டுபிடிச்சாச்சு. பில்லியன் கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து வந்ததுன்னா, அந்த நாட்கள்ல ஒரு பிட்காயினோட பிரைஸ் வந்து ஒரு 100 பேர் வாங்கும்போது அதனுடைய பிரைஸ் வந்து 40 ரூபாய் இருக்கு. அந்த பிட்காயினை வந்து மிகப்பெரிய அளவில் வாங்கினதுனால அதனுடைய வேல்யூஸ் என்ன ஆச்சுன்னா, டே பை டே இன்க்ரீஸ் ஆகி அதனுடைய growth வந்து இன்னைக்கு ஒரு பிட்காயினோட பிரைஸ் வந்து ஹையஸ்டா 50 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. இது பின்னணியில பாத்தீங்கன்னா, இதை ஃபாலோ பண்ண வந்த நிறைய எத்திரியம் ஒரு காயின் இருக்கு. பிரசன்ட் இன்னைக்கு ஒரு 2 lakhsல அந்த காயின் இருக்கு. அந்த காயினோட ஹையஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட் வீக்ல வந்து 3 lakh வரைக்கும் போயிருக்கு, 3 lakh பிளஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த மாதிரி காயின்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபியூச்சர்ல நீங்க நம்ப முடியாத அளவுக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அப்ப எப்படி நான் இப்போ வாங்க முடியும் நீங்க கேட்கலாம். பிட்காயின்ஸ் வந்து 45 லட்சம் 50 லட்சம் போகும்போது, இல்ல எத்திரியம் காயின் 2 lakhs இருக்கும்போது நீங்க வாங்க முடியுமானா, அந்த ஒரு காயின் மட்டும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணி ஆயிரக்கணக்கான 10,000 காயின்ஸ் இருக்கு. அதுல டாப் காயின்ஸ்னு இருக்கு. நல்ல காயின், நல்ல வந்து வேர்ல்ட் வைடு ஃபேமஸான காயின்ஸ் எல்லாம் வந்து ஒரு 100 காயின்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். அதுல சர்வசாதாரணமா நம்ம முதலீடு செய்யணும். அதுல முதலீடு செஞ்சு நீங்க எதுவுமே பண்ண வேணாம். நீங்க வந்து நிறைய இப்ப என்ன செய்வீங்க, லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, இல்லைன்னா கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வகையில வந்து பேங்க்ல சேவிங்ஸ் பண்றது, இல்ல இன்சூரன்ஸ் பண்றது. இதுல எல்லாத்திலையும் விட இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் வருமானம் வரும். சரி, அப்ப இதுல எனக்கு நஷ்டம் வருமானு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 90% சான்சஸ் கம்மி. இப்போ மார்க்கெட் வந்து டவுன், நிறைய பேர் வந்து வாங்குவவங்க எல்லாமே டவுன்ல இருக்கு. பட் என்னன்னா அகைன் ரீபவுண்ட் ஆகும். எப்படி ரீபவுண்ட் ஆகும்? சரி, ஏன் இன்னைக்கு மார்க்கெட் குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக பணக்காரன் எலான் மாஸ்க் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எலான் மாஸ்க் வந்து என்ன சொன்னாரு, என்னுடைய நிறுவனத்துல, இந்த டெஸ்லா நிறுவனத்துல நீங்க கார் வாங்குறதுக்கு பிட்காயின் நீங்க என்ன பண்ணலாம், கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால என்ன ஆச்சு, வேர்ல்டுல வந்து நிறைய பேர் உலக பணக்காரனே வந்து பிட்காயின் யூஸ் பண்ற போது நம்ம நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஜெனரலி இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய பிக் ஷாட் வந்து
ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றேன்னா அந்த ப்ராடக்ட் எல்லாருமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஹைக் ஆகுது, டம்ப் ஆகுது. ஸோ நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அதனால நிறைய பேர் அதை வாங்கினாங்க. பட் கொஞ்ச நேரத்துக்குள்ளவே எலான் மாஸ்க் என்ன சொல்லியாச்சு, இல்ல நான் பிட்காயின் இனிமேல் வாங்க போறது இல்ல, எனக்கு பிட்காயின் வேணாம்னு சொல்லிடுறாங்க. என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் டவுன். ஸோ இன்னைக்கு ரீசன் வந்து சொல்றேன் ஏன் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவரு கொடுத்த ஒரு ட்வீட்னாலதான் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஆனா இதுதான் ஹிஸ்டரின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவரு ஒருத்தனால இது வந்து என்னன்னா சம்டைம்ஸ் வந்து மக்கள் பேனிக் ஆயிடுவாங்க, அதனால மார்க்கெட் டவுன் ஆகும். பட் இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டே பை டே, இப்போ இன்னைக்கு ஒரு 10 பேர் நீங்க இந்த மீட்டிங்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதே மாதிரி உலகத்துல பல இடங்கள்ல இந்த கிரிப்டோ அவேர்னஸ் போயிட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய பையிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய வளர்ச்சி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட்ல ஆல்வேஸ் வந்து இது வந்து யூசுவல், சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். ஆனா அதுக்கு எல்லாமே பயப்படக்கூடாது. ஏன்னா காயின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு 90% வந்து வெரி செக்யூர், சேஃப்டியா இருக்கும். அதனால இதனுடைய ஃபியூச்சர் வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். ஸோ இதனால வந்து இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. இப்போ எங்களுடைய டீம்ஸ், எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் டீம்ஸ் வந்து நாங்க ஒரு டைப்ல இருக்கோம். நாங்க எல்லாரும் இந்த இன்வெஸ்டர்ஸ் தான். நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் குவைட்டா இருப்போம். ப்ராஃபிட் வரும்போது ஏர் கட் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வளரும் போது எவ்வளவு வளருதோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். அதாவது எக்ஸாம்பிள், நாங்க வந்து ஜனவரி மாசம் நீங்க வந்து மேப் எடுத்து பார்த்துருந்தா, ஜனவரியில நாங்க வாங்கின காயின் ஒரு ஸ்டெல்லர்னு ஒரு காயின், 10 ரூபா ஒரு காயின். ட்ரான் ஒரு காயின் இருந்தது, அதுவும் ஒரு நல்ல பிளாக் செயின் டெக்னாலஜி, 2 ரூபா இருந்தது. நீங்க எவ்வளவு வேணா வாங்கலாம். மினிமம் 100 ரூபாய்க்கு கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மினிமம் 100 ருபீஸ் நீங்க எவ்வளவு வேணா வாங்கலாம். ஸோ அந்த 10 ரூபாய்க்கு நாங்க வாங்கின ஒரு ஸ்பிளிட் பண்ணி ஒரு 7 காயின்ஸ்ல நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம். அது வந்து ஒரு காயின் 10 ரூபாய்க்கு வாங்கின காயின் வந்து ஹையஸ்டா வந்து 61 ரூபாய் வரைக்கும் போச்சு, 61 ருபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னொரு காயின் வந்து 2 ரூபாய்க்கு வாங்கின காயின் வந்து 13 ருபீஸ் 17 சம்திங் வரைக்கும் போகுது, 70 பைசா. இன்னொரு காயின் வந்து ரிப்பிள்னு ஒரு காயின், இந்த காயின் வந்து 17 ரூபாய்க்கு அந்த நேரத்தில் வாங்கின காயின் வந்து 167 ருபீஸ்க்கு வரைக்கும் போயிருக்கு. இப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு 10,000 ரூபாவோ ஒரு 1 லட்சம் ரூபாவோ ஒரு 10 லட்சம் ரூபாவோ நீங்கள் முதலீடு செய்திருந்தால் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் 300%, 400%, 500%, 1000% வரைக்கும் வந்து earn பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்ல இப்படி ஒரு பெரிய அளவில் நாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கரன்சி வேர்ல்டு, கிரிப்டோ கரன்சி, மறைக்கப்பட்டிருக்கிற கரன்சி. இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் உள்ள வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு போதும் நான் நினைக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஸோ கிரிப்டோ என்பது மறுபடியும் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். கிரிப்டோ கரன்சி என்பது ஒரு கண்ணால் பார்க்க முடியாத டிஜிட்டல் கரன்சி. ஒரு நம்பர்ஸா இருக்கும். அது உலகத்துல பல நாடுகள் அக்செப்ட் பண்ணியாச்சு. கிரிப்டோ கரன்சி எல்லாரும் இதுதான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இதனுடைய பயன்பாடு டெஃபினட்டா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். மேலும் வந்து இதுல வந்து நீங்க என்னன்னா இது எங்க வாங்குறது, எப்படி ப்ரிடிக்ட் பண்றது, எப்படி வாங்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து இன்னும் பெரிய சப்ஜெக்ட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு போதும். இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனே உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்க உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது தான் நீங்க கேட்கலாம். ஹலோ ஹலோ சார், நான் கார்த்திக் பேசுகிறேன். சொல்லுங்க. ஓகே, எனக்கு என்ன டவுட்னாக்கா, இப்போ இந்த எலான் மஸ்க் பற்றி கேஸ் சொன்னீங்கல்ல, நான் எப்படி கேள்விப்பட்டேன்னா, அவர் வந்து பிட்காயின் ரேட் வந்து ஃபர்ஸ்ட் கம்மியாக இருந்தது. அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த பிட்காயினை வந்து டெஸ்லா வாங்குறது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோன்னே ரேட்டு கூட வந்துச்சு. திருப்பி வந்து அதை ரேட்டு கூட ஒன்று அவர் திருப்பி இருந்த காசுலாம் இன்வெஸ்ட் பண்ண திருப்பி அமௌண்ட் எடுத்துட்டாரு. ஸோ வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நடந்தது மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி என்ஷூர் பண்ணி நம்ம இது பண்ண முடியாது?
சாரி இப்படி இருக்கு, இப்படி இருக்கிறதுலாம் மேபி நம்மளே மார்க்கெட்டை வந்து ஹோல்ட் பண்றாருல அவரே, அப் அண்ட் டவுன் ஆமா, பண்றாரு. நீங்க சொன்னது 100% ட்ரூ. இதுதான் நடந்துட்டு இருக்கு, இதுதான் நடக்கும் எப்பவுமே. வந்து இந்த பணக்கார முதலைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வேலை என்னன்னா, ஒரு கம்மியா இருக்கிற காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, நல்லா மேல போன பிறகு ப்ராஃபிட் பார்த்துருவாங்க, ஏதாவது ஒரு நியூஸ் போட்டு திருப்பி அந்த மார்க்கெட்டை கீழே உடைப்பாங்க. அப்ப என்ன ஆகும், நிறைய பேர் கீழே வந்த உடனே அவங்க ஒரு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. நீங்க சொல்றது வந்து 100% ட்ரூ, இது மாதிரி தான் நடக்கும். சரி, இந்த மாதிரியான நேரத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க பேனிக் ஆகக்கூடாது, வேற ஒண்ணுமே கிடையாது. வெரி சிம்பிள். நீங்க வந்து இந்த பிசினஸ்ல, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வர்றீங்கன்னா, லோவா இருக்கும்போது வாங்கணும், ஹையா இருக்கும்போது வித்துடணும். ஆனா அது லோவா இருக்கிறது எப்போ வாங்குறது, எப்போ விற்கிறதுன்றது தான் இருக்கக்கூடிய. இப்போ போன வாரத்துல மார்க்கெட் வந்து 50 லட்சம் இருந்தது. அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, ஏன்னா அது வந்து டே பை டே 40, 41, 42, 50 அப்படி போகும்போது நீங்க என்ன நினைப்பீங்க, இப்போ குறைய நீங்க நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க. டெஃபினட்டா இது இன்னும் மேல போகும் தான் நீங்க யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். நாங்க வந்து ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்றோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது என்னன்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த ஹேர் கட் பண்ற மாதிரி அது வளர வளர கட் பண்ணிடணும், ஒரு சர்டன் அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன நடந்ததுன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எலன் மாஸ்கோட ட்வீட் போட்ட பிறகு 50 லேக் இருந்த பிட்காயினோட பிரைஸ் வந்து அவருடைய ட்வீட்னால என்ன ஆச்சு, எல்லாரும் வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. இல்ல ஒரு லைன் இதாயிடுச்சா? உடனே சார் நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் அகைன் ரிப்பீட் பண்ண முடியுங்களா? இல்ல உங்களோட வாய்ஸ் எங்களுக்கு, உங்களோட இடையில மட்டும் கேட்கல. என்னோட வாய்ஸ் கேட்கலையா? இப்ப கேக்குது, பட் இடையில நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, அது மட்டும். ஓகே, அதாவது இல்ல இப்ப வந்து என்னன்னா, பிட்காயின் வந்து ஜெனரலி இந்த பிக் ஷாட்ஸ் எல்லாம் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு மார்க்கெட்டை ஏறுத்துவாங்க, ஒரு மார்க்கெட்டை இறப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ராஃபிட் பாக்குறாங்க. இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயின் 25 நான் நினைக்கிறேன், 25ல இருக்கும்போது பிட்காயின் வந்து ஒரு ட்வீட் போட்டு பிட்காயின் வந்துட்டாருன்னு வேகமா வளர்ந்தது. அப்புறம் 50 போன பிறகு திருப்பி நான் பிட்காயின் விட்டு வெளியே போறேன்னா மார்க்கெட் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன நடந்தது, அவர் 25க்கு வாங்கி 25 லேக்ஸ்க்கு ஒரு பிட்காயினை வாங்கி 50 லட்சத்துக்கு வித்து ப்ராஃபிட் பண்ணிட்டார். இவர் வித்துட்டு பிறகுதான் இவர் இந்த நியூஸே போடுவார். அவர் நமக்கு தெரியாது, அவர் என்ன பண்ணுவாரு, பிட்காயின் 50 லேக் இருக்கும்போது அவர் செல் பண்ணிட்டு தான் இந்த ட்வீட்டா போடுவார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்கள் பேனிக் ஆயிட்டு வேகமா செல் பண்ணிடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது, மார்க்கெட்டை டவுன் பண்ணியாச்சு. இப்போ 30 லட்சத்துல இருக்கும்போது அகைன் இவர் என்ன பண்ணுவாரு, இன்னொரு என்ட்ரி கொடுப்பார். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நடக்கும். சரி, நம்ம ஒரு ஆஸ் அ ட்ரேடரா நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பவுமே வந்து இந்த மார்க்கெட் டவுனே ஆகாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பேசிக் நாலேஜ் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இதுல வந்து ஸ்டே பண்ண முடியும். ஏன் ஸ்டே பண்ண முடியும், பிட்காயின்ன்றது வந்து வெறும் எலான் மாஸ்க் மட்டும் நம்பி இல்ல. மக்களுக்கு என்னன்னா, எலான் மாஸ்க் வாங்கிட்டாருன்னா அது எல்லாமே ஃபாலோ பண்றதுதான் மக்களோட எல்லாருடைய வேலையும். அதை பண்ணக்கூடாது. எலான் மாஸ்க் வந்து அவங்க கேம் ஆடுவாங்க, அந்த கேம்க்கெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க இப்ப கூட பாருங்க, இப்ப 30 லட்சத்துல நீங்க ஒருத்தர் வந்து நீங்க வாங்கின பிட்காயின் 50 லேக் போயிருக்கு, இப்ப 30 லேக்ல இருக்குன்னா, இப்ப நீங்க அமைதியா இருங்க, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ஐயோ இன்னும் போயிட்டே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அதை பார்க்க பயமா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு 20 லேக்ல வாங்கின பிட்காயின் வந்து 50 லேக் போயிட்டு திருப்பி 30 லேக் வாங்கினா உங்களுக்கு என்ன நடக்கும், 50ல இருந்து டவுன் ஆகும்போது ஐயோ வித்துலாம், இது மத்த வரைக்கும் லாபம், எதுக்கு நம்ம வெளியே போயிடலாம். அதை பண்ணக்கூடாது. வெரி சிம்பிள். நீங்க என்ன பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க, பிட்காயின் திருப்பி 50 லட்சத்தை கிராஸ் பண்ணும். இப்ப இதோட ஹை என்னவோ அந்த ஹையை வந்து எப்படி பீட் ஆக போகுதுன்னா, மக்களுக்கு வந்து இப்ப அவேர்னஸ், இப்ப நீங்க ஒரு 10 பேர் இங்க பாத்துட்டு இருக்கீங்க, பிட்காயினுடைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. சோ ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வாங்க தான் போறாங்க. அப்போ டெஃபினட்டா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து லாஜிக், வெரி சிம்பிள் லாஜிக். பட் இதுக்கும் இன்னும் டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது எப்போ வாங்கணும், அது வந்து ஒரு இப்போ நான் வந்து என்ன செஞ்சேன்னா, போன மாசமே வித்துட்டேன். பிட்காயின்ல வந்து எலான் மாஸ்க் விற்கிறதுக்கு முன்னாடி நாங்க வித்துட்டோம். ஒரு டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுவோம். சோ நாங்க என்ன பண்ணுவோம், அந்த ஏர் கட் பண்ண மாதிரி அந்த வளர்றது மட்டும் வெட்டோம், அதை வெட்டிட்டு இப்ப அப்படியே வச்சிருக்கேன். சோ இப்ப என்னன்னா, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்கு, ப்ராஃபிட் நான் எடுத்துட்டேன். சோ திருப்பி இது இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு லெவல் போகும்போது திருப்பி ஒரு ப்ராஃபிட் கட் பண்ணி எடுத்துருவேன். சோ இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து ஸ்டே பண்ணலாம்.
அதுக்கு சம் டெக்னிக்கல் நாலேஜ் தேவை. வெரி சிம்பிள். சார் அது இப்போ எப்படி சார் லேர்ன் பண்ணிக்கிறது? அது ரொம்ப Karthik, லேட் actually- ஆகும். நீங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 10 இயர்ஸா வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்கிறேன். நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும்போது அதுல என்ன படிச்சேனோ அதே சப்ஜெக்ட் தான் இதுலயும் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. அப்போ வந்து ஒரு கேண்டில்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி படிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் நீங்க வந்து எப்படி சொல்றது, அதுக்கு நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரொம்ப நாள் ஆகும். அது ரொம்ப ஈஸி கிடையாது. பட் முடியாதுன்னு சொல்ல முடியாது, கத்துக்கலாம். நிறைய சப்ஜெக்ட் அது கொஞ்சம் ரொம்ப லாங் டைம் ஆகும். எதுவும் நான் வந்து ஒரு என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னா, அது இது கொஞ்சம் நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்கு ரொம்ப ஈஸியா பண்றதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நல்ல டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கக்கூடியவங்களோட நீங்க வந்து இத பத்தி நல்லா தெரிஞ்சவங்களோட நீங்க சர்ச் பண்ணி அவங்க கூட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க கொடுக்குற டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அவங்க சொல்லுவாங்க எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்போ பை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க அதை நீங்க ப்ராஃபிட் பண்ணுங்க. ஓகே. ஸ்விமிங் பூல சுத்தி வராதீங்க, உள்ள குதிங்கன்றீங்க. சாரி, ஸ்விமிங் பூல மட்டும் சுத்தி வந்துட்டு இருக்காதீங்க, உள்ள குதிச்சுங்கன்றீங்க. எனக்கு சரியா கேட்கல. இல்ல, ஸ்விமிங் பூல சுத்தி வராதீங்க, உள்ள குதிச்சிருங்கன்னு சொல்றீங்க. ஒரு இல்ல, இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. ஏன்னா நீங்க கேட்டு பாருங்க, ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இது ஒரு சப்ஜெக்ட். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதுக்கு இது வந்து ரொம்ப பயம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்லலாம். ஏன்னா கண்மூடித்தனமா கூட இது நாம பண்ணலாம். அது கொஞ்ச நாள் இருந்தாவே போதும். யாராச்சும் கொஞ்ச நாள் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்களேன். இப்ப உங்களுடைய இன்னையில இருந்து நீங்க வந்து இந்த காயின்ஸ் பத்தி கொஞ்சம் லேர்ன் பண்ண பாருங்க. உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இது ரொம்ப கஷ்டம் எல்லாம் சொல்ல முடியாது, பட் கத்துக்கிட்டா ரொம்ப பெட்டர்னு நான் சொல்லுவேன். சரி, இப்ப ஆக்சுவலா இப்ப ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நிஃப்டி 50 எல்லாம் பாத்துக்க நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்றோம், வாட்ச் பண்றோம்ல, அது மாதிரி இப்ப இதுல பண்ணணும்னா என்ன சைட் எல்லாம் பார்க்கணும் நமக்கு? அந்த மாதிரி நீங்க டெக்னிக்கலி நீங்க லேர்ன் பண்ணணும்னா பினான்ஸ்னு ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. பினான்ஸ் சார், எங்களுக்கு அந்த சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் லிங்க் போட முடியுமா? நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதனுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். பினான்ஸ், வஜ்ரெக்ஸ், ஜியோடெஸ், இது மூணும் அதுல நம்பர் 1 பினான்ஸ். அதுல நான் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். நான் சொல்லியிருக்கேன், எங்களோட டீம்ஸ் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஜான்வரியில நான் நிறைய பேருக்கு சொன்னேன். டிசம்பர் ஜான்வரியில நான் நிறைய பேருக்கு சொன்னேன், ஸ்டெல்லர் வாங்கி கொடுங்க. அப்புறம் வந்து ஒரு 4 காயின் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அதனுடைய பிரைஸ் நான் என்ன சொன்னேன் இல்ல, 10 ரூபா, 2 ரூபா. 2 ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு 1000 காயின் வாங்கலாம் இல்லையா? 2000 rupees. 2000 rupees ஒரு பெரிய பணம் இல்ல. தாராளமா எல்லாராலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். 2000 rupees அன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா சிம்பிள், ஒரு ஸ்மால் அமௌண்ட். இன்னைக்கு வந்து 14 rupees 13 rupees கிட்ட இருக்கு ஒரு காயின். இன்னொரு காயின் அதே 2 rupees இருந்து 40 rupees வரைக்கும் போயிடுது. டோஜி காயின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 40 rupees போச்சு. சோ அதனால வந்து இது வந்து நான் என்ன சொல்லுவேன், கண்மூடித்தனமா ரொம்ப டெக்னிக்கலா வேணாம், விட்டுடுங்க. ரொம்ப டெக்னிக்கலா பார்க்காதீங்க. வெரி ஈஸியா ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்றேன் பாருங்க. கம்மியா எந்த காயின்ஸ் இருக்குன்னு பாருங்க, அதை போய் வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு இருக்கிற காயின் பாருங்க. காஸ்ட்லியாவும் வாங்கலாம். அது டாப் காயின் நான் ஒரு 4 காயின் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கேக்குறீங்க ஒரு நல்ல காயின் சொல்லுங்க, எது நான் வாங்கி போடலாம். ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பாருங்க. மினிமம் ஒரு 100 rupees கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பிட்காயின், எத்தீரியம். பிட்காயின் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா அது இப்ப வாங்கலாம் 30 லட்சத்துல இருக்கு. நீங்க வந்து எப்பவுமே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படின்னா, மினிமம் வந்து ஒரு 5 to 10 காயின்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு 1000 rupees இருக்குதுன்னா எல்லாத்துலயுமே வந்து ஒரு 150, 100, 250 அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நீங்க வாங்கி போடுங்க. அப்போ வந்து அப்பதான் வந்து உங்களுக்கு அதனுடைய ஒரு சில காயின்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து வாரன் பஃபெட்டோட ஸ்ட்ராட்டஜி. வாரன் பஃபெட் என்ன பண்ணுவாருன்னா, இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய டெக்னிக்கலா வேணாம். இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்டரா தான் நீங்க வர்றீங்க. ஒரு சேமிப்பு செய்யறீங்க. சிம்பிளா சொல்ல போனா ஒரு சேமிப்பு செய்யறீங்க. இந்த சேமிப்பு வந்து எப்படி செய்யணும்னா, ஒரு 7 பிளேசஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ஆனா 5 years வரைக்கும் நீங்க அதை பத்தி யோசிக்க கூடாது. அது அப்படியே இருக்கணும். 5 yearsக்கு நீங்க பொறுமையா இருக்கணும். இப்போ
சிம்பிளா நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு போன ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பிட்காயின் வாங்கியிருந்து 5 வருஷம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா நீங்க இப்ப வெயிட் பண்ணிருப்பீங்களா? 50 லட்சம் போன பிட்காயின் வந்து இன்னைக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. சோ என்ன செய்யறது? அப்போ உங்களுக்கு என்னன்னா இப்ப பேனிக் ஆயிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க அப்படியே இமேஜின் பண்ணுங்களேன். ஜான்வரில பிட்காயினோட பிரைஸ் வந்து ஐ திங்க் 12 lakhs நினைக்கிறேன். 12 lakh 15 lakh சம்திங் தான் இருந்தது. 15 lakh நினைக்கிறேன். 15 lakhல இருந்த ஒரு பிட்காயின் வந்து இன்னைக்கு 50 lakhs போயிட்டு அகைன் 30 lakhs வரும்போது உங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பிட்காயின் வாங்கிட்டீங்க, 12 லட்சத்துக்கு பிட்காயின் வாங்கிட்டீங்க ஜனவரி மாசம். 12 லட்சத்துக்கு ஜனவரில வாங்கிட்டு போன வாரம் 50 lakh ஆயிருந்தது. ஆனா உங்களுடைய ஆசை எப்படின்னா, ஏற்கனவே வாரன் பஃபெட் சொல்லிட்டாரு 5 வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்ப 5 வருஷம் வெயிட் பண்ணனா நீங்க என்ன பண்ணணும்? இப்பதான் ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆயிருக்கு. ஆனா இப்ப என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? வெயிட் பண்ணிருப்பீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா 30 lakhs வந்துருச்சு இல்லையா? பட் இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தான் மறுபடியும் சொல்றோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா ஒரு 5 years நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய அளவுல நீங்க பணம் சம்பாதிக்கணும். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரியான பிசினஸ்ல வந்து மிகப்பெரிய அளவுல, அதாவது வந்து உங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய உங்களுடைய என்ன சொல்லலாம், உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டா வேற லெவலுக்கு மாறணும்னா, இன்வெஸ்டரா மாறினா மட்டும்தான் நீங்க மாற முடியும். மந்த்லி எனக்கு வந்து ஒரு 1 lakh earn பண்றேன், 50,000 earn பண்றேன், இதுல உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒன்றும் மாறவே மாறாது. இதே தான் போயிட்டு இருக்கும். பட் நீங்க ஒரு இன்வெஸ்டரா நீங்க வந்து உள்ள ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுடைய ஜெனரேஷனே மாறிடும். சார் இது வந்து இப்போ அக்கவுண்ட்ல எப்படி சார் பண்றது? இப்போ நம்ம லீகலா அதை எப்படி அதை இப்போ என்கேஷ் பண்றது? பிட்காயின் 100% லீகல். இப்போ எல்லாமே பேங்க் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ டோன்ட் வரி, இது வந்து எல்லாமே 100% லீகல். இப்பெல்லாம் டாக்ஸ் இருக்கு கவர்மெண்ட், ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் தான் பிடிக்கிறாங்க. பட் ஆனா இது யூசேஜ் அதிகமா இருக்கு. அதனால வந்து அதை பத்தி பயப்பட தேவை. லீகலா இப்ப நான் சொன்னது எல்லாமே லீகல் தான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிட்காயினோட ஆரம்பத்தை பத்தி பேசுறேன். பிட்காயின் ஆரம்பிக்கப்படும் போது இது இல்லீகல், கவர்மெண்ட் வந்து இதுக்கு அகைன்ஸ்ட். ஏன் உங்களுக்கு அப்பதான் அந்த விஷயம் தெரியும், அதனால அதை ஷேர் பண்ணேன். பட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ வந்து, அதாவது ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரிப்டோவை அழிக்க முடியாது. டாஸ்மார்க்கை வந்து எத்தனை முறை சொல்றாங்க, மூட முடியுமா? ஏன் டாஸ்மார்க்கை மூட முடியாது? கவர்மெண்ட் டாஸ்மார்க்னால கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவுல லாபம் வருது. மக்கள் வந்து இது அதிகமா பயன்படுத்துறாங்க பிட்காயின்ஸ். கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் வரும்போது இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அடிக்கடி சில நியூஸ் எல்லாம் பாப்பீங்க, அது பண்ண முடியாது எனக்கு தெரியும். அதனால அதை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். அந்த நியூஸும் கேட்க மாட்டேன். எலான் மாஸ்க் நியூஸும் கேட்க மாட்டேன், கவர்மெண்ட் நியூஸும் கேட்க மாட்டேன். ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி நீங்க கத்துக்கிறீங்கன்னா அதை பத்தி நீங்க அதுதான் மக்களுக்கு தெரியாதனாலதான் மக்கள் பேனிக் ஆயிடுறாங்க. சோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் கவர்மெண்ட் இப்ப இந்தியன் கவர்மெண்ட் ஒரு நேரத்துல அடிக்கடி இது பேண்ட்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா, அவங்க ஒரு காயின் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ எல்லாமே மக்கள் வந்து வேற காயின்ல போய் வாங்குறதுக்கு பதிலா இந்தியன் காயின்ஸ் வாங்கட்டும் அப்படின்றதுக்காக பாக்குறாங்க. அது இந்தியாவில் இருக்கிற காயின் வந்து நல்ல காயின் இருக்கலாம். பட் இப்ப ஆல்மோஸ்ட் வந்து வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய காயின் வாங்குவாங்க, இல்ல இந்தியன்ஸ் காயின் வாங்குவாங்க. நீங்க எங்க வேணா கொடுக்க போறீங்க, எனி கண்ட்ரிஸ் நீங்க சேல் பண்ணலாம். அதுக்கு ஏன் பயம்? பிட்காயின் பொறுத்தவரை வேர்ல்டு வைட் மார்க்கெட், அது வந்து இந்தியன் மார்க்கெட் கிடையாது. சாரி, கிரிப்டோ கரன்சி, எனி காயின்ஸ். சோ அதனால வந்து நீங்க அதை பத்தி பயப்பட வேணாம். 100% லீகல். இப்ப வந்து நீங்க ஒரு பிட்காயின் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், ஒரு பிட்காயின் வாங்கணும்னா பக்கா லீகல். எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பினான்ஸ்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்க, அது ஒரு ஆப், நீங்க நேரா உங்களுடைய வெப்சைட்லயோ அல்லது நீங்க பிளே ஸ்டோர்லயோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுல ப்ராப்பர் நீங்க கேஒய்சி அப்டேட் பண்ணணும். கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க உங்களோட அக்கௌண்ட் நீங்க அதுல வந்து நீங்க ஃபீட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் இப்ப எல்லாமே லீகல் ஆயிடுச்சு, அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த வேலெட்டுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் இல்லையா, அதுல வந்து நீங்க ஃபண்ட்ஸ் டெபாசிட் பண்ணிக்கணும். அதுல டெபாசிட் பண்ணிட்டு ஒரு காயின் வாங்க போறேன், இப்போ வந்து சிம்பிள் ஒரு ட்ரான் வாங்க போறேன்னா நீங்க அதுல நிறைய காயின்ஸ் இருக்கு. சோ நீங்க ட்ரான் ஒரு காயின் ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ ஒரு காயின் சூஸ் பண்றீங்க. சப்போஸ் நான் ட்ரான் வாங்க போறேன் இன்னைக்கு அப்படின்னா, நீங்க ட்ரான் ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணிட்ட பிறகு ட்ரானுக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு இ வேலட் அட்ரஸ் இருக்கு. அந்த ட்ரானை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ட்ரான் இருந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலெட்ல வந்து இப்போ 1000 இருக்கு. சோ 1000க்கு நீங்க எவ்வளவுக்கு வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 250 rupees நான் ட்ரான் வாங்குறேன்னா
250 போட்ட பிறகு அது கால்குலேட் பண்ணி காட்டும். 250க்கு உங்களுக்கு வந்து ஒரு 100 காயின்ஸ் கிடைக்கும். 100 சம்திங் என்னவோ அந்த வேல்யூ அது காட்டும். ஸோ உடனே பைனா பை ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க போர்ட்ஃபோலியோ அது. ஸோ இப்போ உங்களோட இனிஷியல் அட்வைஸ் வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸோட இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம பேரலா கத்துக்கிட்டு அப்புறம் நம்ம ஓன் டெசிஷன்ஸ் எடுக்கலாம், அப்படிதானே சார்? கண்டிப்பா நீங்க வந்து இப்போ வந்து ஸ்டார்டிங்ல இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் ஒரு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய காயின்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சொல்றேன், சில காயின் வந்து புது புது நிறுவனங்கள் லான்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த காயினோட வேல்யூ வந்து எப்பவுமே ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பைசாக்கும் கம்மியா இருக்கும். இப்போ நான் லாஸ்ட் வீக்ல ஒரு காயின் வாங்கியிருக்கேன், 1600 rupees பே பண்ணேன். எனக்கு வந்து 10,75,000 காயின்ஸ் வாங்கியிருக்கேன். எவ்வளோ? 10,75,000 காயின். அப்போ அதனுடைய வேல்யூ ஸ்டார்டிங், ஏன்னா அது வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், அதாவது வந்து அது நாங்கள் ஃபாலோ பண்ணதுல அது எங்களுக்கு வந்து இதை வாங்கலாம் அப்படின்னு வந்து வாங்கிருக்கும். எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன்னா 1600 ரிஸ்க் எடுத்திருக்கு. பட் அதோட காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10 lakh காயின்ஸ் வாங்கிடும். இப்போ இதனுடைய ப்ரிடிக்ஷன் என்னன்னா ஒரு 50 பைசா போகும், ₹1 போகும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கு ஒரு 6 மாசத்துல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து சில ஃபேக்கான காயின்ஸ் கூட வர ஆரம்பிச்சது. அப்போ ஃபேக்கான காயின்ஸ் என்னன்னா ஒரு ஸ்டார்டிங்ல வந்துட்டு டக்குன்னு அப்படியே போயிடும். அந்த மாதிரி ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ அதுல வந்து ஸ்டாண்டர்ட் காயின்ஸ் சில காயின்ஸ் இருக்கு, பட் நியூ காயின்ஸ் இருக்கு. பட் நியூ காயின்ஸ்ல என்னன்னா இதே காயின்ல ₹500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 14 லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்? 500 rupeesல 14 lakhs. ஸோ அந்த மாதிரி என்ன விஷயங்களும் நடக்குது. பட் ஆனா யார் அதை வந்து, ஏன்னா இப்ப நான் வாங்கியிருக்கிற காயின் வந்து எலான் மாஸ்க் வந்து அது ஒரு ட்வீட் போட்டார், அதனால அது வாங்கியிருக்கும். என்ன சொல்றேன்னா ஐ எம் வாட்சிங் ஷிபான் ஒரு ட்வீட் போட்டார். அது வந்து அவர் வந்து எந்த மீனிங்ல சொன்னாருன்னு தெரியல. பட் ஆனா ஷிபான்றது வந்து ஒரு நாயை மட்டும் அது வந்து மீனிங் பண்ணார். ஸோ மக்கள் என்ன யோசிச்சாங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் நாயை ஃபாலோ பண்றேன்னு சொல்றாரா இல்ல ஷிபா காயினை ஃபாலோ பண்றேன்னு சொல்றாரான்னு தெரியல. ஸோ அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, மக்கள் இந்த காயின் பத்தி தான் இவர் போறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரியுது நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நியூ காயின்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணும்போது சில பிக் ஷாட்ஸ் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க, சிலர் வந்து பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்மால் காயின்ஸ்ல, அதாவது வந்து $1, $2 இந்த மாதிரி கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து மிகப்பெரிய உலகம். இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இதுக்குள்ள நீங்க வரணும். ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஒரு ₹100, ₹200 மார்க்கெட்னா என்னன்னு வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாலேஜ் கிடைக்கும். இதுக்கு சாஃப்ட்வேர் மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல சார்? இல்ல இப்ப நீங்களே வந்து ஓனா பண்ணுவீங்களா இல்ல நீங்களும் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் அது மாதிரி ஏதாவது கேட்டுக்குவீங்களா? எப்படி சார் பேரலா? இல்ல, எனக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பர்ட் அட்வைஸோட தான் நானும் ஃபாலோ பண்றேன். பட் ஆனா எனக்கே நானே ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் சில விஷயங்கள் நான் மக்கள் கிட்ட இருந்து, அதாவது எக்ஸ்பர்ட் கிட்ட கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்குவேன். பட் நானே ப்ரெடிக்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் பண்ணதெல்லாம் நானே தான் பண்ணியிருக்கேன். நான் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன். 400%, 400%, 300% எல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நானே தான் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த வளர்ச்சிங்கிறத வந்து நம்மளால யூகமே பண்ண முடியாது. ஈவன் 1 monthலயே கூட நமக்கு 300%, 400% எல்லாம் போகும் இல்லையா? ஷூர், டெஃபினெட்லி, கண்டிப்பா. நான் ஒருவனுக்கும் நான் வாங்கின காயின்ஸ்க்கு நான் ஒரு டைம் கொடுத்தே நான் பண்ணேன். இந்த மாசத்துக்குள்ள இது இவ்வளவு தூரம் போகும்ன்றது வந்து ஒரு 70% கொடுப்பேன். நான் 60-70% கொடுப்பேன். அதாவது வந்து இவ்வளவு ப்ராஃபிட் போகும். நான் மோஸ்ட்லி வந்து இப்ப நான் சொல்றேன், இந்த டைம் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே 50% டவுன் ஆயிடுச்சு. ₹12 இருந்த ட்ரான் வந்து ₹13 இருந்த ட்ரான் வந்து இப்ப ₹6.50 கிட்ட இருக்கு. இப்ப நீங்க ₹6.50, இப்ப எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, ₹6.50 ட்ரான் வாங்குனீங்கன்னா நீங்க எவ்வளவுனா வாங்கினாலும் இது வந்து டெஃபினட்டா அடுத்த 3 monthsல அந்த ₹13 கிராஸ் பண்ணும், இல்ல அதுகிட்ட போயிடும். டெஃபினட்டா உங்களுக்கு ப்ராஃபிட். ரெண்டாவது, இப்ப நான் காயின் வாங்குறதுனா என்ன, இது வந்து வாங்கிட்டா எப்படி நான் வந்து செல் பண்றது, என்ன பண்றது? இது நான் என்ன சொன்ன மாதிரி இது ஒரு கரன்சி, அப்சல்யூட் கரன்சி. இப்ப உங்ககிட்ட ஒரு ₹100 இருந்தா நீங்க மாத்த முடியும் இல்லையா? பட் ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கரன்சி வந்து இப்போ ஒரு கடையில கொடுத்து ஒரு டீ குடிக்க முடியாது. ஆனா நீங்க பேங்க் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். நீங்க வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை ஒரு காயின் வாங்கின பிறகு இன்ஸ்டன்டா நீங்க இந்த காயினை விற்கணும்னா இந்த செகண்ட்ல இந்த அமௌண்ட்டை உங்க பேங்க்குக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். சோ இத வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயே பண்ணலாங்களா சார், இல்ல கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனுமா? எப்படி? எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். உங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க ஒரு எக்ஸ்சேஞ்சில டெபாசிட் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய செலக்ட் பண்ண காயினை நீங்க வாங்கிக்கிறீங்க. இன்னைக்கு வாங்கிக்கிறீங்க,
ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு காயின் 6 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நாளைக்கு 5 ரூபாய்க்கு போகலாம், டவுன் ஆகலாம். பட் உங்களுடைய நம்பிக்கை என்னன்னா இது கண்டிப்பா மேல போகும்ன்றது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கிறதுனால நாளைக்கு போகுன்றது நாளைக்கு நான் அப்படிதான் பண்ணுவேன். என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா, இது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாவோட இருக்கலாம். எனக்கு பாக்கெட் மணி தவிர எல்லாத்தையும் எடுத்து நான் கிரிப்டோ கரன்சில போட்டுருவேன். அதுவும் கரெக்டா பையிங் டைம் இருந்தா எனக்கு வந்து நேத்துக்கு இன்னைக்கு வந்து நல்லா பையிங் டைம் ஆகும். இதை வந்து டெஃபினட்டா எனக்கு வந்து இப்ப அடுத்தது வந்து இன்னொரு ஹை போகும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா வித்துக்கலாம். இப்போ வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஃபாரெக்ஸ் இருக்கு, கிரிப்டோ கரன்சி இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஆஸ் அன் பிகினர் வந்து இப்போ உங்க அட்வைஸ் என்ன சார்? நம்ம ஃபாரெக்ஸும் பார்க்கலாமா, அந்த அளவுக்கு ஒர்த் இருக்குமா, இல்ல வந்து கிரிப்டோ டிஜிட்டல் கரன்சிக்கு தான் போய்க்கிறது தான் அப்படிங்கிறீங்களா? எப்படி சார்? என்னோட அட்வைஸ் வந்து கிரிப்டோ கரன்சி சேஃப். முதல்ல எது போகலாம் சொல்லுங்க. கிரிப்டோ கரன்சி சேஃப். முதலாவது வந்து 90%, அதாவது வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபாரெக்ஸ் இல்ல ஸ்டாக் மார்க்கெட் விட காயின்ஸ் வந்து சேஃப். ஏன்னா இந்த டீசென்ட்ரலைஸ்டு அதான் இது இந்த சப்ஜெக்ட் தான் நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம். முதலாவது எந்த காயின் வாங்குறோம், எப்போ வாங்குறோம், எப்போ விற்கிறோம், அது வந்து செகண்டரி. முதல்ல இது தெரியாததுனால தானே திடீர்னு யாரோ சொல்றாங்கன்னு வாங்கிட்டு ஏதாவது ஒண்ணு நடந்ததா உடனே வித்துட்டு லாஸ்ல வித்துட்டாங்க அப்படின்னு போயிடுறாங்க. சோ பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது டீசென்ட்ரலைஸ்டு, இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. நான் உங்களுக்கு பணம் அனுப்புறேன், நீங்க எனக்கு பணம் அனுப்புறீங்க. நீங்க யாரு? கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து தேர்டு. இப்ப அவங்க என்ன பண்றான், அவன் நம்மள ஃபாலோ பண்றான். இதுதான் விஷயம். அப்ப நான் எதுக்கு பை பண்ணும்? இது தெரியாதவங்க தான் என்ன பண்றாங்க, நிறைய பேரு வித்துடுறாங்க, வாங்குறதுக்கு இல்லாது பயப்படுறாங்க. இதுதான் நடக்குது. ஆனா ஃபாரெக்ஸ்ல வந்து இந்த அளவுக்கு அப்போ போயிட்டு ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்குமா சார்? இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இப்படி இருக்குமா, இல்ல அது நார்மல் ஷேர்ஸ் மாதிரி? இல்ல ஃபாரெக்ஸ் கூட நீங்க ஃபாரெக்ஸ்னா என்ன, அது வந்து கரன்சி ட்ரேடிங். ஃபாரெக்ஸ் இருக்கு, கோல்டு சில்வர் எல்லாம் வரும். மெயினா வந்து யூரோ, யூஎஸ்டி, ஜேபிஒய் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு ட்ரேடிங். அது வந்து அதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதுலயும் ட்ரேடிங் இருக்கு. இப்ப காயின்ஸ்லயும் ட்ரேடிங் இருக்கு. பட் காயின் ட்ரேடிங் நீங்க அதுல ஒரு அந்த டெக்னாலஜி, அதாவது அந்த டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருந்தா அதே ட்ரேட் கூட நீங்க இதுலயும் பண்ணலாம். காயின்ஸ்ல நீங்க பண்ணலாம். இல்ல நம்ம ஃபாரெக்ஸ்ல வந்து இந்த அளவுக்கான ரிட்டர்ன்ஸோ இந்த அளவுக்கு ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அங்க நார்மல் ஷேர்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்படிதானே? இல்ல ஃபாரெக்ஸ் வந்து இப்போ அதை விட இப்போ எனக்கு தெரிஞ்சு பெட்டர் டிஜிட்டல் கரன்சி, அதாவது கிரிப்டோ கரன்சி. ஆமா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 3 கரன்சி, 3 எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கோங்க. எழுதி கூட வச்சுக்கலாம். வெரி சிம்பிள். 3 எக்ஸ்சேஞ்ச் தான். பினான்ஸ் நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். பினான்ஸ், வஜ்ரெக்ஸ், ஜியோடெக்ஸ். வஜ்ரெட் என்ன சார்? பினான்ஸ், வஜ்ரெட்டா ஸ்பெல்லிங்? நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். ஓகே சார். எல்லாமே கொடுத்து வைக்கிறேன். லிங்க் ஷேர் பண்றேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அதுல நீங்க லேர்ன் பண்ணலாம். வெரி சிம்பிள். இது வந்து இது பொறுத்தவரை என்னன்னா வெரி சிம்பிள் லாஜிக். வந்து கம்மியா இருக்கும்போது வாங்கணும், ஹையா இருக்கும்போது வித்துடணும். ஹையா இருக்கும்போது வாங்கக்கூடாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயம் என்னன்னா இவங்க என்னென்ன செய்யறாங்கிறது கொஞ்சம் அது உள்ள இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு டீம் இருக்கும், இதுக்குள்ள நீங்க வளர்த்தீங்கன்னா அது ஒரு ஐடியா கிடைக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இதுல வந்து மிகப்பெரிய அளவுல பணம் சம்பாதிக்க முடியும். எல்லாராலும் 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்பதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்றது தெரியும். மறுபடியும் நான் சொல்லுவேன், இது பியூர்லி இதுல வந்து 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து நீங்க டெய்லி ட்ரேட் பண்றாங்க, டெய்லி ட்ரேட் பண்றது இதுல இருக்கு. இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. நான் சொல்லக்கூடியது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 1000க்கு ஒரு ஷர்ட் வாங்குறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஒரு 1 மந்த் தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தா இன்னொரு பாக்ஸ் போட்டிருந்தது, பெரிய லக்ஸுரி கார் வாங்கியிருக்கீங்க. நீங்க காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா, ஈவன் ஸ்டாக்ஸ்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்க டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். பட் இன்வெஸ்டரா போனீங்கன்னா நீங்க சேஃபா இருப்பீங்க. கீழே போனா கூட உங்களுக்கு வந்து ஃபுல் பாட்டம் வாஷ் அவுட் ஆகாது. சர்டன் அமௌண்ட் அட்லீஸ்ட் அதனுடைய பிட் இருக்கும், அதனுடைய டெய்ல் இருக்கும். ஸோ மறுபடியும் அகைன் ரீபவுண்ட் ஆகும். அதனால வந்து நீங்க டெய்லி ட்ரேடர்ன்றது வந்து அது ரிஸ்கி. அதுக்கு நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். அது இல்லவங்க இப்ப நாங்கெல்லாம் டெய்லி ட்ரேடர். நான் டெய்லி ட்ரேட் பண்ணுவேன். பட் மெயின்லி டெய்லி ட்ரேட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா,
இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் சம்பாரிச்சுன்னா உடனே எடுத்துட்டு அது அமௌண்ட் அதுல போடுறது. ஸோ டெய்லி அதாவது இப்ப சேவிங்ஸ்னா என்னன்னா நமக்கு சேவிங்ஸ் பணம் வந்தா தானே நம்ம சேவ் பண்ண முடியும். அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, பணமே இல்லாம எப்படி சேவ் பண்ண முடியும்? ஸோ சர்டன் அமௌண்ட் எங்கேயோ சம்பாதிச்சோம்னா அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணணும். அதான் நான் ஒரு லாஜிக் சொல்லுவேன். இப்போ கூட சொல்றேன் பாருங்க, நீங்க இந்த டைம்க்கு ஒரு 1000 காயின்ஸ் நீங்க வாங்கிட்டு கரெக்டா அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீங்க திறக்காதீங்க. அது என்னன்னா ஆகட்டும், வெயிட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா நீங்க டெஃபினட்டா முதல்ல crore earn பண்ண முடியும். வெரி சிம்பிள், வேற ஒண்ணுமே இல்லை. இது ஒரு டெக்னிக்கலே வேணும். இன்னைக்கே டிசைட் பண்றீங்கன்னா ஒரு 1000 காயின்ஸ் அட்லீஸ்ட் அடுத்த 5 வருஷத்துல 50 லட்சம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. இப்போ பிட்காயின் 50 லட்சம் வரைக்கும் அதோட ஹை போயிருக்கு. எத்திரியம் காயின் பாத்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு அடுத்தது 50,000, 30,000, 20,000 அந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 காயின்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கு. நான் சொல்றது மோர் தென் 10,000ல சொல்றேன். சரிங்களா? இப்போ சில காயின்ஸ் இப்போதைக்கு பிரசன்ட் 10 ரூபாய் 30. டோஜின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 27 ரூபாய். அப்புறம் ஸ்டெல்லர்னு ஒரு காயின் 32 ரூபாய் இருக்கு. அதே போல ரிப்பிள்னு ஒரு காயின் பாத்தீங்கன்னா அது 165 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. இந்த மாதிரி ஸ்மால் அமௌண்ட் காயின்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு 1000 காயின்ஸ் வச்சுக்கலாமே. 1000 காயின் இப்போதைக்கு வாங்கி அடுத்த 5 வருஷத்துல ஒரு 10,000 போச்சுன்னா, சோ 1000 into 10,000 என்ன அமௌண்ட் வருது? ஐ திங்க் 1 crore நினைக்கிறேன் இல்லையா? சரியா தெரியல கால்குலேஷன். 1 crore நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு காயின் லட்சக்கணக்கில் போயிருக்கிற காயின், ஏற்கனவே 10,000 and above போயிருக்கிற காயின், இந்த மாதிரி வேல்யூ காயின்ஸ் ஒரு 1000 ருபீஸ் ஒரு 10,000 ருபீஸ்க்கு போகும்போது 10,000 20,000. இப்போ நானெல்லாம் அந்த லாங் டர்ம் விஷன்ல தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். அடுத்த 5 இயர்ஸ் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். சாதாரணமான ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நான் என்ன சொல்லுவேன், இது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. எனி இன்வெஸ்ட்மெண்ட், பட் ஜெனரலி சொல்லுவேன் டெஃபினட்டா ஒரு லாங் டைமா நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, வாரன் பஃபெட்டோட ஸ்ட்ராட்டஜி என்ன? ஒரு 5 காயின் சூஸ் பண்ணி 5 இயர்ஸ் வெயிட் பண்றது. அதுல 3 காயின் ஃபெயில் ஆயிடும், 2 காயின் சக்சஸ் கொடுக்கும். அந்த 2 காயின் தான் திடீர்னு ஒரு நாள்ல பணக்காரனாங்க. இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இதுதான் இது நாம அந்த பேஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை, வேற ஒண்ணுமே இல்லை. சோ நான் ஒரு 1000 காயின்ஸ் இல்ல 10,000 காயின்ஸ், அது உங்களுடைய கெப்பாசிட்டி. நீங்க 100 காயின் கூட வாங்கி போடுங்க, இல்ல 1000 காயின் வாங்கி போடுங்க. இந்த ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு அப்படியே நீங்க வெயிட் பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு லாஸே கிடையாது. நீங்க 30 வருஷம் 40 வருஷம் ஒர்க் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட் அமௌண்டா இருக்கட்டும், இல்ல வேற ஃபண்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் இதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்படி யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ இதுல வர்ற அமௌண்ட் இருக்குல்ல சார், இப்போ நீங்க ரிட்டர்ன்ஸ் வருது இல்ல, இப்போ நம்ம ஒரு 5 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம், நாளைக்கு 1000 ரூபாய்க்கு விற்கிறோம், வாட் எவர் 100 ருபீஸ்க்கு விற்கிறோம்னா, அது நம்ம அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வர போகும்போது நம்ம ஐடில காட்டும் போது எப்படி சார் அது அப்படியே எல்லாமே டாக்ஸபிள் தான் சார்? அது வேல்யூ கொஸ்டின். நீங்க கேட்டது ரைட்டு தான். ஏன்னா நீங்க 1 crore சம்பாதிக்கும் போது வேற வழியே கிடையாது இல்ல. நீங்க ஒரு 1 லட்சம் போட்டுட்டு 1 கோடி சம்பாதிச்சிருக்கீங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். அது கவர்மெண்ட் நம்மள விடாது. இது நம்ம ஆரம்பத்துல இருந்திருந்தோம்னா 10 இயர்ஸ் பேக் இருந்திருந்தோம்னா நிறைய பேர் இப்படிதான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு அதாவது அந்த அது ஒரு டெக்னாலஜி. கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்ட்டுக்கு தெரியாம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது மூலமா அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இப்பதான் என்ன பண்ணிட்டாங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சொல்றது பட் என்ன ஒரு விஷயம்னா, நீங்க 1 லட்சம் போட்டுட்டு ஒரு பெரிய அமௌண்ட் ஏர்ன் பண்றீங்க இல்லையா, அதுல கட்டி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. வேற என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன யோசிக்கிறேன்னா, யாருக்காச்சும் பிட்காயினை நீங்க சேல் பண்ணலாம். அப்போ நீங்க பிட்காயினை நீங்க ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது கூட இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு வேலட்ல இருந்து இன்னொரு வேலட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது கூட சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாமே அதான் சொல்றேனே, கவர்மெண்ட் இந்த டெக்னாலஜியோட அடாப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இது எவ்வளவு நாள் எடுக்குது சார்? இப்ப அமௌண்ட் இப்ப நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுதுன்னா பிட்காயின்ல இருந்தோ இல்ல வாட் எவர் கிரிப்டோ கரன்சி நம்ம ரியலைஸ் பண்ணணும்னா எவ்வளவு டைம் ஆகும்? நம்ம கரன்சிக்கு இப்ப நம்ம செல் பண்றோம் அப்படின்னா நார்மலா எவ்வளவு டைம் எடுக்குது சார்? அந்த டைம் எல்லாம் நான் டைம் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிட்காயினுடைய ஹிஸ்டரி சொல்றேன். 2009ல 40 ரூபாய்க்கு இருந்தது. 40 ருபீஸ் 30 ருபீஸ்.
அதனுடைய டிராவல் நீங்க எடுத்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அவரோட ஹோல் 10 இயர்ஸோட ஹிஸ்டரி பாருங்க, உங்களுக்கு ஐடியா புரியும். சிம்பிளா சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2020 ஜனவரியில பிட்காயினோட பிரைஸ் வந்து ஐ திங்க் 12 lakhs நினைக்கிறேன். அது வரைக்கும் அதோட ஹையர் 12 lakhs தான். 11-10 இயர்ஸா அதோட டோட்டல் ஹையே 12 lakhs. ஒரு முறை 12 lakhs போய் அகைன் 4-5 lakhs கிட்ட டவுன் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு 2-3 years பேக். ஆனா இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே, இந்த 1 yearல 1.5 yearsல மட்டுமே 12 lakhs ஒரு பிட்காயினோட பிரைஸ் 50 lakh வரைக்கும் வந்திருக்கு. சோ நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டீங்கன்னா 5 years வெயிட் பண்ணுங்க. 5 yearsல அது ஒரு 6 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம். அது எந்த 6 மாசம் எந்த 1 வருஷம் சொல்ல முடியாது. அது 4th இயரா 3rd இயரா 2nd இயரான்னு சொல்ல முடியாது. பட் ஒரு டைம் இருக்கும். அந்த டைம்ல வந்து டெஃபினட்டா பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கும். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து நான் கேட்டேன் சார், நம்ம செல் பண்ணிட்டோம். இல்ல இப்போ இல்ல நான் கேள்வி என்னன்னா, நம்ம செல் பண்ணிட்டோம். செல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேஷ் வந்து நம்மளுக்கு என்கேஷ் ஆகிறதுக்கு, நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறதுக்கு டைம் ஃப்ரேம் எவ்வளவு ஆகும்? செகண்ட், அவ்வளவுதான். ஓ, நான் சொன்னேன், என் அமௌண்ட் என்னோட சேவிங்ஸ் வச்சுட்டு அதுல போட்டுருவேன். வேணும்னா எடுத்து எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் நேற்று போட்டிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் தான் ஆயிருக்கு. பட் நெக்ஸ்ட் வீக்ல அது ஏறுச்சுன்னா எனக்கு தேவைன்னா எடுத்துரும். அது ஒரு பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான். இது தெரிஞ்சாலே போதும். ஏன்னா நமக்கு ஒண்ணும் அது பயமே கிடையாது. உங்க பாக்கெட்ல இருக்கிற மாதிரி அது ஒண்ணு உங்களுடைய பாக்கெட் மணி, உங்க பேங்க்ல இருக்கிற மாதிரி தான். அது மட்டும் அது தெரிஞ்சுனா, ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா இப்ப கிட்ட கேள்வி என்னன்னா, போட்டுட்டா ஒருவேளை நான் வித்ரா கொடுத்தா 3 நாள் ஆகுமா, 1 வாரம் ஆகுமா, வருமா வராதா? டோன்ட் வரி. இன்ஸ்டன்டா ஒரு சில எக்ஸ்சேஞ்ச் வந்து சம்டைம்ஸ் 1 hour எடுத்துப்பாங்க. இப்ப என்னோட எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துல அக்கௌண்ட்ல வந்துடும். ஓகே, தேங்க் யூ. ஹலோ, கட் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. வா செந்தில், கேக்குதா சார்? கேக்குதுங்களா? ஓகே. இல்ல உங்களுக்கு திடீர்னு ஸ்டக்கான மாதிரி இருந்துச்சு. அதான் சம்டைம்ஸ் ஆமா, நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஓகே. இல்ல Thank you, இது வரைக்கும் sir. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? சார், இப்போ நாங்க உங்களை கான்டாக்ட் பண்றோம்னா எப்படி சார்? இப்போ ஏதாவது ஐடியாஸ் வேணும் எதுனா இப்போ? ஆமா, உங்களுக்கு வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் எடுத்துக்கோங்க, அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இதுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே சார். அதாவது வந்து சிம்பிளா சொல்லலாம், பெரிய அளவுல பணம் சம்பாதிக்க முடியும். வெரி ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒன்லி பேஷன்ஸ் மட்டும் தான் தேவை. அதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் நாங்க உங்களுக்கு எப்பெல்லாம் வாங்கணும், எப்பெல்லாம் விற்கணும், அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஷேர் பண்றோம். என்னுடைய நம்பர் வந்து கொடுப்பாங்க, உங்களுடைய ரெஃபர் பண்ணாங்க, அவங்களுக்கு கேளுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. ஓரளவுக்கு கிரிப்டோனா நாலேஜ் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் வேற ஏதாச்சும் கேக்குறீங்களா? ராஜிகா, ரெடி பண்ணிட்டீங்களா? ஒரு பைய எடுத்து வந்தீங்கன்னா அப்படியே சென்னை வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம். அப்புறம் சென்னை எங்க வேணாலும் உட்கார்ந்து தானே. அப்புறம் என்ன சார் சென்னையில இருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்றாங்க. நேர்ல வந்து அவரை பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இல்ல, we are living in a globalization world. இப்போ உட்கார்ந்து உலகத்துல எல்லா இடத்துல வேணா கனெக்ட் பண்ண முடியும்னாக்குள்ள நாங்க வந்து வரக்குள்ள வந்து பாத்துக்கலாம். பாத்துட்டு ஒரு பெரிய ட்ரீட் வேணா கொடுக்கலாம் அவருக்கு. பெரிய ஆள் ஆயிட்டேன். அதாவது சாதாரணமா இருக்கும் போதே நீங்க அவரை பார்க்க மாட்டேங்கிறீங்க. கோடீஸ்வரர் ஆயிட்டா அதுக்கப்புறம் நீங்க லாக்டவுன் அப்படிலாம் கிடையாது சார். ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க. இது வந்து ஒரு ஹிடன் வேர்ல்டா இருந்தது இது வரைக்கும் எங்களுக்கு. நிறைய பேருக்கு தெரியும் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் அதை பத்தி தெரிஞ்சதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் ஃபெமிலியரா கூட இருந்திருக்கலாம். பட் இந்த கரன்சி, இந்த கிரிப்டோ கரன்சி பார்ட் வந்து ரியலி வந்து ஒரு ஹிடன் வேர்ல்டா இருந்திருக்கு. இப்போ ஒரு குட்டி ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. ரியலி வெரி வெரி we are very happy to have your knowledge with us. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நிறைய எலாபரேட்டா எங்களுக்கு இதுல கொஞ்சம் கைட் பண்ணணும். நாங்க எல்லாரும் உங்களுக்கு கேட்கிறோம். ஃபர்தர் கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். நீங்களும் நிறைய பேருக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து இந்த கிரிப்டோ தேவை, கிரிப்டோ நாலேஜ் தேவை. பட் கேரளால எல்லாம் கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிறாங்க. நல்ல வேலை. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க எனக்கு தேங்க்ஸ் பண்றதை விட இது அரேஞ்ச் பண்ணாங்களா அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. ஏன்னா கிரிப்டோ பத்தி பேசணுன்றது வந்து ஒரு டாபிக் கொண்டு வந்தாங்க. ரியலி கிரேட். ஐ எம் வெரி ஹாப்பி.
சோ உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் கொடுத்தவங்களுக்கு முக்கியமா தேங்க்ஸ் பண்ணுங்க. So thank Okay. you தேங்க்யூ so much. சௌமியா. தேங்க்யூ சௌமியா, தேங்க்யூ thank you. செந்தில் தான் வந்து பயங்கர பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ண சௌமியாக்கு கிரேட் தேங்க்ஸ் ஃபார் ஆன் பிஹாஃப் ஆஃப் சார் ஆக்சுவலி இப்போ ஃபர்தரா உங்களை காண்டாக்ட் பண்ண சிவா சார் கிட்ட உங்க நம்பர் வாங்கிட்டுங்களா இல்லனா நீங்க எப்படிங்க சார்? சிவா சார்ட்ட உங்க நம்பர் வாங்கிட்டுமா ஃபார் ஃபர்தர் கிளாसेस? இல்ல அவரதே ஸ்டக் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அவரது. சார்லஸ் சார் சொல்லுங்க சார் am I audible? ஓகே யா ஓகே இல்ல ஃபார் ஃபர்தர் கிளாसेस ஆக்சுவலி நிறைய பேர் இன்ட்ரஸ்டடா இருக்கிறதுனால சோ ஃபர்தர் செஷன்ஸ் மாதிரி நீங்க எடுக்கணும்னா கூட how can we contact sir actually? என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க எப்போனாலும், நோ ப்ராப்ளம். என்னோட நம்பர் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல சிவா சார் கிட்ட தான் இருக்கு. சிவா சார் கிட்ட வாங்கிட்டுங்களா இல்ல கிட்ட நீங்க ஷேர் பண்றீங்களா சார்? இல்ல என் நம்பர் எடுத்துக்கோங்க, இப்பவே நான் கொடுக்குறேன். 70927 70927 11338. 11. Thank you sir. அந்த chat boxல போட்டு சௌமியா. நான் போட்டுறேன். என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சிலது கேள்வி கேட்டிருந்தாங்க, சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த எக்ஸ்சேஞ்சஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. அந்த வெப்சைட் நேம்ஸ் சொன்னீங்கல சார், இதுல இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. எப்படி வாங்குறது, ஒரு காயின் வாங்குறதுல நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கு. அது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாலாம் நீங்க கத்துக்க முடியாது. டெஃபினட்டா ஒரு கிளாஸ் இல்லாம நீங்க வந்து ஒரு காயின்ஸை வாங்குறதுன்றது தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிளான விஷயம் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு கைட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Okay, then. Sure sir, sure we will get your guidance more in further sessions. Thank you so much. Thank you so much. Thank you sir. Thank Thanks a you lot so sir. much sir. Thank you. Thank you so much, sir. Thank you sir. Thank you so much. அந்த chat box அந்த வெப்சைட்ல கொஞ்சம் நேம் ஷேர் பண்ணுங்க சார். சார் பண்ணுவார். ஓகே ஃபைன். நீங்க தான் என்னப்பா என்னாச்சு? சொல்றேன். சார் நீங்க ஆக்சுவலா இப்பதான் ட்ரைனிங் செஷன் மாதிரினா நீங்க சார் போயிட்டாரு. சார் அவர் போயிட்டாருங்கக்கா. சார் அவர் போயிட்டாரு. நீங்க வந்து ஆள் இருக்காரா இல்லையான்னு கேள்வி கேட்டே இருக்காதீங்க. இருக்கு. ஹலோ இந்த அக்கா ஃபுல் ஃபார்ம் ஆயிட்டாங்க. பில்லியனரா எல்லாத்தையும் சொன்னாங்க. பார்த்தா முதல் பில்லியனர் நினைக்கிறேன். ஏன் சும்மா இருங்க, நீங்க கலாய்ச்சி எங்க அக்கா எனக்கு கேள்வி கேட்க கூடாம பண்ணிட்டீங்க. நீங்க நான் ரொம்ப கோவமா இருக்கிறேன். சொல்லு சௌமியா. எங்க அக்கா சரவடி மாதிரி கேட்டுருப்பாங்க. ஆனா அசோக் ப்ரோ போன வாரம் கேட்டு